வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். குரு பயிற்சி பலன்கள் இதுவரை 7 குடையவன் குரு களத்திர ஸ்தானாதிபதி குரு விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு நிறைய பண விரயங்களையும் நிறைய கடனையும் நோயையும் சில பேர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் விரோதம், வழக்குகள், வேலை பறி போனது, எந்தெந்த தொழில் செய்கிறார்களோ வியாபாரம் செய்கிறார்களோ அந்தந்த இடத்தில் நிம்மதியற்ற சூழல், இப்படி பலவிதமான கஷ்டங்களை ஜென்மகுரு பணம் சம்பாதிக்கிற பணம் இருக்கவே மாட்டேங்குது, விரயம் ஆயிண்டே இருக்கு. என் பிள்ளைகளால் எனக்கு நிம்மதி போனது, என் பிள்ளைகள் அவர்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் படவில்லை, கருத்து வேற்றுமையோடு அவர்கள் சண்டை போட்டுனே இருக்கும்போது எங்களுக்கு நிம்மதி போயிடுதுங்க. எவ்வளவோ செலவு பண்ணி கடன் வாங்கி நாங்கள் அந்த கல்யாணத்தை முடித்தோம். இந்த வரன் பார்க்குறதுலேயே எவ்வளோ செலவு பண்ணோம். அது ஒரு தாய் தந்தையோட கடமை நாங்கள் செஞ்சோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சில பேர்கள் திருமண மன வாழ்க்கையில் முறிவு, ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் சண்டை சச்சரவு ஆகி பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ண, அந்த இன்னொரு கல்யாணத்திலும் எனக்கு கணவர் சரியில்லை, அதுவும் விவாகரத்து ஆகும் நிலையில் உள்ளது, எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காதா என பல பேர்கள் பல விதத்தில் பாதித்திருப்பார்கள். பறவைகள் பலவிதம் என்று சொல்வது போல் மனிதர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பலவிதம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஏதாவது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு 36 வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆகலை, இப்படி பல பேர்கள். ஜென்மகுரு என்ன செய்வார் என்பது இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது நிறைய ஆண்கள் தன்னுடைய எல்லோரிடம் பகிர்ந்து கொள்வது என்னவென்றால், ஆண்களின் பாதி வாழ்க்கை சம்பாதிப்பதிலேயே போயிடுது, பண கஷ்டம் போயிடுது அப்படின்னு அவங்களே நொந்துப்பாங்க. பெண்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அந்த காலத்தில் சமையல் செய்து இருந்தாங்க, சமையல் செய்து தன் கணவன் தன் குழந்தைகளுக்கு ஒரு தாயாக தன்னுடைய கடமைகளை நம்முடைய தாய் தந்தையர்கள் செய்து வந்தார்கள். இந்த காலத்தில் ஆணுக்கு சமமான சுமைகளை, கஷ்டங்களை பெண்களும் சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க ஒரு ஈக்குவலாக போகிறாங்க. அதே போல் கடன் பார்த்தீங்கன்னா கடனும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. பெண்களோட வாழ்க்கை சமைப்பது மட்டும் போகாமல் கடன், குடும்ப கஷ்டம், பல பிரச்சனைகள், கணவர் சரியில்லை, தாம்பத்திய வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் மிதுன ராசி சந்தித்து வந்தது. ஜென்மகுரு என்ன செய்யும்? தற்போது இருக்கக்கூடிய கிரகணைகளை பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்னைக்கு பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரதோஷம் நாட்களில் நந்திய பகவானுக்கு அருகம்புல் மாலையும் சிவபெருமானுக்கு வில்வ இலை வைத்து வழிபடுவது தோஷ நிவர்த்தி ஆகும். பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விலகி குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவும். எல்லா தோஷங்களும் விலகக்கூடிய நேரம்தான் பிரதோஷம். பிரதோஷம் இன்று மாலை 6:48 வரை திரையோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. மீனம் ராசிக்கு சந்திராஷ்டமம். மீனராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் கவனமாக இருப்பது நல்லது. குரு பயிற்சி தன் தரத்தை உயர்த்தி கொள்ள இந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். ஜென்ம குரு வனவாசம் என்று சொல்வார்கள். ராமர் வனவாசம் சென்றார் ஜென்ம குருவில் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் பொன்மொழிகள் உண்டு. ஜென்மகுரு குடும்பத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக.
மிதுன ராசியை பொறுத்தமட்டில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பதவிகளை கொடுக்கும் ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் நிறைய நன்மைகள் ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும். வீடு கட்ட, நிலம் வாங்க, திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணம் செய்து சிறப்பாக வாழ இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக. குருவின் பார்வைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு 10 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. 7 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது. அடுத்து குருவின் பார்வை சமசப்தம பார்வை, 7ஆம் பார்வையாக களத்திரஸ்தானத்தின் மீது 7ஆம் பார்வையாக நிறைய நன்மைகள் ஏற்படும். கணவன் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், மனைவி மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மூலமாக தன்னுடைய மாமனார் மாமியாரோட சொத்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு சில பேர்களுக்கு இருக்கும். அதே போல மனைவி மூலமாக 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். ஒரு ஆண் என்றால் அந்த ஆணுக்கு மனைவி ஸ்தானம் 7ஆம் இடம், களத்திரஸ்தானம். அதே ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணுக்கு கணவன் ஸ்தானம் 7ஆம் இடம், களத்திரஸ்தானம் 7ஆம் இடம். குருவின் பார்வை பதிவதால் நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய, நினைத்ததை சாதிக்கக்கூடிய நன்மைகள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் இப்பொழுது திருவினையாகும். அடுத்து 9ஆம் பார்வையாக ராகுவின் மீது பார்வை. ராகு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு இல்லீகலா பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். ஆசைகளை, கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய கிரகம் எதுவென்றால் ராகு. குரு ராகுவின் மீது பார்வை பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள். துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக அந்த ராகுவின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும், வெற்றிகளை கொடுக்கும். ராகுவிற்கு திருநாகேஸ்வரம், திருக்காளஹஸ்தி சென்று வழிபடுவது நல்லது. ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை 4 ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது மிதுன ராசி நேயர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஜென்ம குரு வனவாசம் அல்ல, தவறு செய்பவர்களுக்குத்தான் வனவாசம். நேர்மையாக கடவுளை வழிபட்டுவிட்டு தன்னுடைய உழைப்பின் மீது, தன்னுடைய எதிர்காலத்தின் மீது, தன் குடும்பத்தின் வளர்ச்சியின் மீது யார் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜென்ம குரு வழிகாட்டி குருவாக இருப்பார், வழிகாட்டியாக இருப்பார். உங்களுக்கு இன்னும் சிறப்பான நேரம் எதுவென்றால் 2026 குரு பயிற்சி. என்னடா ஒவ்வொரு குரு பயிற்சியா சொல்லினே போறாங்களே அப்படின்னு சில பேர் கேள்வி மனசுக்குள்ள வரும். உண்மையாக தனஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார், கடகராசியில் குரு உச்சம் பெறுவார் அடுத்த வருடம். அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். நிச்சயமாக மிதுன ராசி நேயர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இப்ப ஏற்படாதா? இப்ப நீங்க சொன்னீங்களே 5ஆம் பார்வை குரு, 7ஆம் பார்வை குரு, பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை, அதெல்லாம் நிச்சயம் நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி 10 மடங்கு இருந்தால் அடுத்த வருஷம் அது பல மடங்காக உயரும். உழைப்பவர்களுக்கு நிச்சயம் நடக்கும். இது ஜோதிடம் பொது பலன்கள் மட்டுமே, தனிப்பட்ட ஒருவர் ஜாதகத்தை பற்றி சொல்வதல்ல. குருவை வழிபடுவது நல்லது. ஜென்ம குரு நமக்கு கெட்டது தராமல் நன்மை மட்டும் தர வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நிறைய நன்மைகள் ஏற்படும். மிதுனராசினியர்கள் இயற்கை அறிவாளி, இயற்கை தான் ஒண்டிதான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுனராசினியர்கள். ஆனால் இந்த 9 கிரகங்கள் அந்த புத்திசாலித்தனத்தை சோதித்து பலவிதமான கஷ்டங்களை, பிரச்சனைகளை கொடுத்து திணற அடைக்கும். நீங்கள் புத்திசாலி அல்ல, எங்கள் மூலமாகத்தான் நீங்கள் இயங்குகிறீர்கள் என்பதை ப்ரூவ் பண்ணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த புத்திசாலித்தனம் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கிரக வழிபாடுகளை செய்துவிட்டு உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தெய்வத்தை வழிபட்டு விட்டு
நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதை வழிவிடும். உங்களை உண்மையிலேயே ஏன்னா நிறைய பேசுவார்கள் மிதுனராசினியர்கள். பலமுறை நான் சொல்லிட்டேன், நிறைய பேசுவாங்க, அவங்க நிறைய படிப்பாங்க, இயற்கை ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் மிதுனராசினியர்கள். இந்த தான் என்ற புத்திசாலித்தனம் மிதுனராசினியர்களுக்கு இயற்கையாக இருக்கும். அடுத்தவர்கள் ஏதாவது பேச வருகிறார்கள் என்றால் அதை பற்றி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை சிந்திக்க கூட இல்லாமல் அவங்க மனசில் பட்டதை அவங்க சொல்லுறது முன்னாடியே பேசிகிட்டே இருப்பாங்க. அது அவர்களுடைய பலம், அதுவே அவர்களுடைய பலவீனம். எதிர்ப்புறம் இருப்பவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற கருத்தை அவங்களுக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விடை தெரியும், அதை சொன்னாங்கன்னா அது நமக்கு வாழ்க்கைக்கு தேவை, வாழ்க்கைக்கு நல்லது தேவைன்னு நம்ம எடுத்துக்கணும். மிதுனராசினியர்களுக்கு அதாவது அவர்களுக்கு இயற்கையான புதன் ராசிக்கு அதிபதி என்பதால் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே அதுக்கு நமக்கே பதில் சொல்கிற மாதிரி, நமக்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு அறிவுறுத்துவாங்க. அதுதான் அவங்களுடைய பலம், அதுவே அவங்களுடைய மைனஸ். சில இடங்களில் பேசுவதை குறைத்து அங்கு நடப்பதை உற்று கவனித்தால் வெற்றி பெறலாம். சில இடங்களில் பேச வேண்டிய இடத்தில் பேசினால்தான் வெற்றி கிடைக்கும். மிதுனராசினியர்கள் இப்போது லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோடு, உச்சம் பெற்ற சூரிய பகவானோடு, தைரியம் வீர இந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான சூரிய பகவான், தந்தை கிரகத்திற்கு அதிபதியான அப்பா கிரகத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் பதவியில் இருப்பவர்கள் உயர் பதவிகளை அடைவீர்கள். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், நிறைய சுப மாற்றங்கள் ஏற்படும். ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தை இல்லை, பெண் குழந்தை தான் இருக்கு, ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய நல்ல நேரம். 10ல் சனி, சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகளை ஏற்படும். சுக்கிர பகவானுக்கு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது சுக்கிர கடாட்சம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் தீய சக்திகள் எல்லாம் வெளியே செல்லும். அந்த சுக்கிரனின் அனுகிரகம் உடலில் இறங்கி நம் வாழ்க்கையில் வியாபாரம், தொழில், வேலை எது செய்தாலும் நிறைய நல்ல சுப மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அன்னை மகாலட்சுமி கடாட்சம் உருவாகும் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உள்ளார். நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னா லாபம், பாக்கியஸ்தானாதிபதி சுக்கிரனோடு இணைந்து உள்ளார். உடல் நலம் சரியில்லாதவர்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயில் சென்று நம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30-6 ராகு காலத்தில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும், பரிகார பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் குணமாகும். நிறைய, அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். செவ்வாய் வீடு வாங்க, நிலம் வாங்க யோகமான நேரம். கேது 3ஆம் இடத்தில் கேது, அது நன்மையே செய்யும். குரு பார்வை உள்ளது. குரு பெயர்ச்சி ஆனாலும் மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். சில தவறான பாதையில் செல்பவர்களுக்கு தான் சில பிரச்சனைகள் நடக்குமே தவிர நேர்வழியாக நீங்கள் சென்றால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மிதுன ராசிகளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் தான் புத்திசாலியாக இருப்பீர்கள். நிச்சயம் நன்மைகளே நடக்கும். இறைவன் அருளால், எல்லா தெய்வங்களின் அருளால். என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே பார்க்குறாங்க. எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா தெய்வங்களும் அருள் புரிந்து இந்த ஜென்ம குரு வெற்றி குருவாக, சந்தோஷத்தை கொடுக்கும் குருவாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவாக, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைத்து சந்தோஷத்தை கொடுக்கும் குருவாக உங்களுக்கு அருள் புரிவார் என்று நானும் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. மிதுன ராசினியர்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.